டைரக்ட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிடுவோன்னு பயப்படுறேன். நான்லாம் வந்து சாகிற வரைக்கும் நடிக்கணும். எனக்கு அதான் ஒரே ஆசை. இந்த டைரக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால் முடியாது. என்னை கேட்டாங்க, ஏன் நீங்கள் டைரக்ட் பண்ணலையான்னு. நான் டைரக்ட் பண்ணலாம், பாக்கியராஜ் சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன். டைரக்ட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிடுவோன்னு பயப்படுறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படியே. சரியாக நடிக்கலைன்னா அவங்கள மாதிரி ஒன் மோரெலாம் கேட்க மாட்டேன். இவனை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறான்னு சொல்லுவேன். இப்போ பாருங்க, நாளைக்கு டைட்டில் பாருங்க, இந்த மீட்டிங்குடைய டைட்டில் வரும், கொலை செய்வேன் ராதாரவிசன். அதுக்கு தான் சொல்றது நானும். ஏன்னா அவங்க போடணும், இல்லைன்னா என்னை விட்டுருவாங்களே. அதனால் அது போடணும். என்ன சொல்கிறேன்னா, கெட்டதே போடுறோமே, கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ராதாரவி பேசினால கொலை செய்வேன் சொல்லு வர்றான். எனக்கு என் கேரக்டரோட ஒத்துப்போன வார்த்தைகள் அதெல்லாம். அதை பற்றியில் எனக்கு கவலையே இல்லை. இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், உண்மையை பேசுவதற்கு நம்ம பயப்படவே வேணாம். இப்போ ஒன்றும் இல்லை, விஜயதான் நிமா பாருங்கள், அவங்கள ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, அவங்க காங்கிரஸ் இருக்காங்க, அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன், அவங்களுடைய இடத்துலையே பார்த்துருக்கேன். நான் மார்த்தாண்டம் வரைக்கும் வந்தவன் போனவன், பார்த்துருக்கேன் இவங்கள. ஆனால் இப்போ சொன்னேன் நான், உங்களை ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா, தைரியமாக சொன்னீங்க, இது வேண்டும் என்று சொல்லி தான் வந்தேன். வேறு யாருக்கும் தைரியம் கிடையாது. மீதி பேர் பூரா இந்த கொள்கையை பார்த்து வந்தேன், அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன். அப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக சொன்னான், இதற்காகத்தான் வந்தேன். அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அரசியலே நான் பார்த்து முதல்ல ஆள் இவங்க தான் நினைக்கிறேன். அப்போ தான் சொன்னேன், உண்மையை பேசுவதற்கு எங்கேயுமே பயம் வேணாம், பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும். இந்த ஞாபக சக்தி இருக்க, அது யாருக்கு அதிகமாக இருக்கும்னா, பொய்யை சொல்கிறவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும். என்னமோ சொன்னமே, அந்த வேலையே கிடையாது பொய் சொல்கிறவனுக்கு. அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும். எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கெல்லாம் ஞாபக சக்தி தேவையில்லை.